Hi friends, welcome to our channel. இன்னைக்கு half kg chicken biryani நல்லா டேஸ்டியா கம்மகம்மன்னு உதிரியா எப்படி செய்யணும்ன்றதை இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். மசாலா அரைக்க பட்டை 5 கிராம், ஏலக்காய் 2 கிராம், கிராம்பு 2 கிராம் எடுத்துக்கணும். கடாய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்ட பிறகு சூடு ஆறின உடனே ஒரு பாத்திரத்துல மாத்தி அரைச்சு வச்சுக்கோங்க. இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் ரெண்டுமே தனித்தனியா அரைச்சு வச்சுக்கோங்க. பிரியாணி தாளிக்க பிரியாணி இலை 2, கிராம்பு 6, ஏலக்காய் 4, கடல் பாசி சிறிதளவு, பட்டை 4 துண்டு, அன்னாச்சி பூ 2, நெய் ஒரு 10 கிராம், ரீஃபண்ட் ஆயில் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, 150 கிராம் தயிர், ஆஃப் லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ்ல 5 எடுத்துருக்கோம். அதை நீல வாக்குல கட் பண்ணிக்கணும். அப்பதான் பிரியாணி டேஸ்டா வரும். இதே பெரிய வெங்காயமா இருந்தா உங்களுக்கு 2 வெங்காயமே போதுமானது. தக்காளி அதே மாதிரி தான், மீடியம் சைஸ் இருக்கிறதால நாங்கள் 4 தக்காளி எடுத்திருக்கோம். இதே நீங்க பெரிய தக்காளியா இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்தா போதும். அதுவுமே இந்த மாதிரி நீல வாக்குல நீங்க கட் பண்ணிக்கணும். பெரிய பச்சை மிளகா 1 நீல வாக்குல 4 கட் பண்ணி வச்சிருக்கோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் 1 hour பிஃபோரே ஒரு 3 times வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கணும். 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நல்லா 5 times மஞ்சத்தூள் போட்டு அந்த நீச்சி ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அது மேலே குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆயில், நெய் இது ரெண்டுத்தையும் ஊற்றி அதுவும் ஹீட் ஆகட்டும். இப்போ ஸ்பைசஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ அது எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது நல்லா வறுத்த பிறகு வெங்காயம் மீடியம் சைஸில் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸோ அந்த ஆயிலே நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் நாங்கள் அம்மிக்கல்ல தான் அரைக்கிறோம். உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தால் நீங்கள் அம்மிக்கல் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறப்ப அடியில் உட்காரும், ஸோ அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண பிறகு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. வதக்கின பிறகு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வந்திருக்கு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த 4 தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து பாதி தயிர் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஆஃப் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா 1/2 kg சிக்கன், அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவும் சிக்கனும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். அப்போ தான் அதில் கோட் ஆகும், கறியில் நல்லா ஊறும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும், சிக்கனையும் மசாலாவையும் சேர்த்து. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இன்னொரு கிளாஸ் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சைட்லலாம் ஒட்டி இருக்கு பாருங்கள் மசாலா, அதெல்லாம் எடுத்து விட்டு ஃபுல்லாக கலரிக்கோங்க. பிரியாணிக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 4.5 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். குக்கரில் ஒரு விசில் வர அளவுக்கு சிக்கனை வேக வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் மீதி இருக்க 2.5 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் அரிசி நம்ம போட்டுக்கலாம். அரிசியை ஒரே இடத்துல போடாமல் நல்லா பரவலாக சுற்றி போட்டுக்கணும். ஒரு சின்ன சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி ஊற வைக்கிறப்ப 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா பிரியாணி ரைஸ் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நீள நீளமாக வரும். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். 2வது விசில் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஹேர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணணும். ரைஸு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கறி பாருங்கள், நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா வந்திருக்கு. ரைஸும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் மெத்தடில் செஞ்ச பிரியாணியை ஃபேமிலி மட்டும் இல்லை பேச்சுலர்ஸும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.